இது 92 93 ஓதி முடிச்சேன். இப்ப அல்லாஹ் என்னைய இமாம் ஆக்கி இருக்கிறான், தீனுடைய வேலைகள் செய்கிறோம். என்னுடைய அத்துணை அரபி வார்த்தைகளையும் அஜரத்துக்கு தான் நன்மை ஷேர் பண்றேன். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இது மாதிரி ஏகப்பட்ட மாணவர்கள் அஜரத்துடைய மாணவர்கள், ஆலிமா இருக்கிறோம், ஹாஃபிஸா இருக்கிறோம், இன்னும் அப்படி இல்லாமலேயும் தீனுடைய தொடர்போட இருக்கிறோம். இது முதல் பதிவு. நீங்களுமா மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ரெண்டாவது தகவல் என்னன்னா, தகவல் தான் சொல்றேன், பயான்லாம் பேசுறேன். ரெண்டாவது என்னன்னா, எப்பொழுது நம்முடைய பொதுகை வைத்தியர் சார் எனக்கு போன் போட்டு சொன்னாரு, கட்டுரை கொடுக்க இந்த மாதிரி விழான்னு சொல்லி சொன்னார். அப்ப நான் என்ன சொன்னேன், எனக்கு அப்ப தெரியாது. நாம சொன்னேன், எப்பா இந்த விழா பசங்க வைக்கிறாங்கன்னு. நான் சொன்னேன், நாங்க ஜமாத்தமா வைக்கிறதா நம்மள அப்படின்னு. லுத்துஃபுல்லாவுடைய நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். மோலா லுத்துஃபுல்லா அவனே. நான் அப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். லுத்துஃபுல்லா மோலா உடனே போன் போட்டேன். மோலாவுக்கு போன் போட்டு சொன்னேன், மோலா நீங்க வைக்கிறதா கேள்விப்பட்டேன், ஆனா ஜமாத்துலமா சார்பா வைக்கிறதா இது முறை. ஆனால் மாஷா அல்லாஹ் அவர் அந்த நேரத்தில் பேசுனதை விட இப்ப சிறப்பா இருக்குது. அது சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்கிட்ட ரொம்ப பணிவாக ரொம்ப ரிக்வஸ்டாக ஒரு பக்துன்னு சொன்னாரு. எங்க 5 பிள்ளைகளை அவர் எப்படி வளர்த்தினாரு, நாங்க பிள்ளைகள் சார்பா வைக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறத சொன்னார். அப்பதான் ஜமாத்துமா செக்ரட்டரி எனக்கு ஒரு இது, என்னப்பா எப்படி பேசுறாங்களே, நம்ம ஜமாத்துமா எப்படி செஞ்சா அப்படி இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் மாஷா அல்லாஹ் இப்பொழுது அந்த ஏனால் அவர்கள் தான் அசல் ஹக்கு தான். நாங்கள் மாணவர்கள் அதற்குரிய அணுக்களாக இருக்கலாம், கல்வியாக. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு உரிமை ஹக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இப்போது கூட பார்க்கமா இல்லைங்களா, மாஷா அல்லாஹ் ஜமாத்தமா செஞ்சிருக்கணும் இந்த நேரில். மாஷா அல்லாஹ் அவங்க முன்னெடுத்தாங்க. நான் கூட சொன்னேன், நான் சான்ஸ் பார்த்துட்டே இருக்கிறப்பா, ஒவ்வொரு மூத்த உலமாக்களும் நிற்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல ஒரு வழியை ஓபன் பண்ணணும். இப்ப நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க பசங்க, ஜமாத்தமா லேபிள் செய்யணும். சில மூத்த உலமாக்கள் முன்னாடி அவங்க நின்ற நேரத்துல இது செய்ய முடியல, பல சூழ்நிலைகள். அதற்கு மூலமா இதை ஆரம்பிச்சணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பரவாயில்லை, ஆக ஜமாத்துலமால நடக்க வேண்டியது என்று ஆசைப்பட்டோம். ஆனால் பசங்க சொன்னாங்க, எங்க லேபிள் செய்யறோம், பின்னாடி கூட நீங்க செஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இன்ஷாஅல்லாஹ் கூடிய விரைவில் அந்த நிகழ்ச்சி செய்வோம். இரண்டாவது தகவல். மூணாவது சுருக்கமான தகவல், ஹஸரத் அவங்க வந்துருவாங்க. மாஷா அல்லாஹ் இமாமத்துடைய பணி 25 வருஷமா அல்லாஹ்வுடைய நிபுணர் இமாமா இருக்கிறோம். ஜாமியால ஓதி முடிச்ச ஒரு மாசத்துல கரூர் பஜார் பள்ளிக்கு இமாமா போயிட்டோம். மாஷா அல்லாஹ் 25 வருஷம் இமாமா இருக்கும். இமாம்களுக்கு தான் அந்தந்த துறையில உள்ளவர்களுக்கு அந்தந்த துறையுடைய வழி தெரியும். இது போன்ற சபைகள்ல தான் இமாமத் பணியுடைய முக்கியத்துவத்தை நாங்க சொல்ல முடியும். சிரமம் நிறைந்த பணி. நாங்க பள்ளியாசலுக்கு போனப்ப அந்த அஜத்து முன்னாடி இமாம் சொன்னார், அவர் ரொம்ப ஏஜ்டு, அவர் ரொம்ப வருஷம் இதே மாதிரி இருந்து அதற்கு எடுத்து சேர்த்தலாம். அந்த இமாம் என்று சொன்னார், போனே சொன்னார், சலாம் தம்பி முஸ்தா பண்ணு, தம்பி உங்களுக்கு பூம் பூமான்னு தெரியுமான்னு கேட்டார். தெரியாது, எனக்கு புரியல. தஞ்சாவூர் பொம்மை தெரியுமான்னு. தெரியும், கொஞ்சம் தெரிஞ்சு. என்ன செய்யும், தலையாட்டு. அதே மாதிரி நீங்க தலையாட்டு. வெள்ளக்காக்கா பறக்குதுன்னா அவன் வெள்ளக்காக்கான்னு சொல்லணும். 7 வருஷம் சொல்லி தந்தீங்க மனசால எங்களுக்கு பாடம் எடுத்தார். இமாமத் ரொம்ப கடினமான பணி. ஏன்னா நீங்க பலதரப்பட்ட சுபாவம் உள்ளவங்க, பல கட்சியில் இருப்பீங்க, பல இயக்கத்தில் இருப்பீங்க. உங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கு வரணும். உங்க நல்லது. நான் திரும்ப திரும்ப சொல்றதே, நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னா பள்ளி இமாம் தான். உரிமையோடு பிறந்த போவாத நாங்க தான் வருவோம். யார் நல்லா இருக்கிறது பாப்பா, அவர் தொழுகையா, நீ தொழுகல பாப்பா, தாடி வச்சிருக்கார், தாடி வைக்கல பாப்பமா, முஸ்லிம், இந்த மஹல்லாவுக்கு சொந்தக்காரர், அல்லாஹ்வுடைய கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய கலெக்டர், எல்லாத்துக்கும் நாங்க பொது, எல்லாத்தையும் சமாளிச்சாகணும், எல்லாத்துக்கும் அன்பாக இருந்தாகணும். எங்களை குறை சொல்லுபவர்களுக்கும் நாங்க தான் ஜனாசா தொழுகை வைக்கணும். எங்களை குறை சொல்லுபவருடைய வீட்டுக்கும் நாங்க தான் துஆ செய்யணும். யாரையும் பதுவா செய்ய முடியாது. ஏன்னா எல்லாம் நம்முடைய உம்மத், நாங்க நம்முடைய வாரிசு. இமாம் சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லாம் சொன்னாங்களா இல்லையா, எல்லாத்துக்குமே அப்படி எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும், இவரை பார்க்கணும். நிர்வாகத்துக்கும் பொதுமக்களுக்கு சண்டை இருக்கும். வழிகளா அகர்த்து நிர்வாகிகளுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். வழிகளா அகர்த்து எல்லாத்துக்கும் சமாளிக்கிறது சாதாரண விஷயங்கள சோதரர்களே. அதுவும் அதற்கு 40 வருஷம் இமாமாக இருந்திருக்கிறாங்க. அந்த இமாமத்துடைய வழி உங்களுக்கு தெரியாது. சாதாரண நினைப்போம் 5 வக்தும் நீங்க வரணும். காலையில 9 மணிக்கு ஆபீஸ் கிடையாதுக்கே இவ்வளவு சிரமம். நாங்க 5 டைமும் சின்னப்பள்ளி அப்படிதான் சொல்லியிருக்கிறான், சதீத்துன்னு சொல்லியிருக்கிறான், நிறைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறான். ஃபஜ்ர் தொலை வைக்கிறதுக்கு மட்டும் யா நபி ஸலாம் அலைக்கும் மர்ஹபா யா ரசூல் ஸலாம்
عليكم مرحبا لا إله إلا الله مرحبا لا إله إلا الله مرحبا لا إله إلا الله مرحبا محمد رسول الله مرحبا. ஆக நம்ம எல்லாருக்கும் உஸ்தாதா இருக்கக்கூடியவங்க பல சிரமத்தோடு இமாமத் பணி செய்திருக்கிறாங்க. வாய்மொழி தந்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். அடுத்ததாக தலைமையுரைக்கு முன்பாக என்னுடைய தந்தைக்கு கௌரவப்படுத்தும் விதமாக என்னுடைய நானா, என்னுடைய தந்தையினுடைய மாமனார், என்னுடைய மாமாக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்க மச்சானையும் மருமகனையும் கண்ணியப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இன்ஷா அல்லாஹ். மாமாக்கள் அத்தனை பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க, அதே மாதிரி நானா ஸ்டேஜுக்கு வாங்க. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் தலைமையுரை ஆர்வமாக இருக்கிறது. Mama Jafar, mama main வாங்க. தன்னுடைய மருமகனுக்கும் மச்சானுக்கும் சங்கை செய்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். கணியத்துக்குரிய என் தந்தைகளுடைய அக்கா மகன், என்னுடைய மச்சான் அவர்கள் சாலை அடைந்து கௌரவிப்பார்கள். சில கடைசியாக இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்டாங்க கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி சில 2 நபர்களோடு முடித்துக் கொள்வோம். அடுத்ததாக கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு மதித்தான எங்களுடைய அத்தாவுடைய அக்கால் மகன்கள், ஆலிம் பெருந்தகைகள் காஜா ரப்பாரி, அதே மாதிரி மஹீதீன் பாத்தரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அவருடைய மாமாவிற்கு ஒரு சிறிய அன்பளிப்பை வழங்கி கண்ணியப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக இறுதியாக என்னுடைய கடைசி சகோதரர் ஞானத்துல்லா அவருடைய மாமனார் தன்னுடைய சம்பந்திக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஷால்வை நினைத்து கௌரவிப்பார்கள். இன்ஷா அல்லாஹ். இவங்க 2 பேரும் அத்தாவுடைய அக்கா பசங்க, 2 பேருமே ஆலிம் பெருமக்கள். ஒருத்தவங்க ஹாஜா லபாரி, ஒருத்தவங்க ஈரோட்ல இமாமா இருக்கிறாங்க. ஹைதீன் பாபரி, அல்ஹம்துலில்லாஹ். கடைசி தம்பியினுடைய மாமனார் பெரியவர்கள் உமர் மாமா அவங்க என்ன செய்யறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க. இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு ஷால்வை நினைத்து கௌரவிக்கிறார்கள். நிறைய தம்பி. அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு ஷால்வை நினைத்து கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக எங்களுடைய 2வது சகோதரர் உஸ்வத்துல் ஹசனா இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய முதல்வராக இருக்கக்கூடிய இம்தாதுல்லா அவருடைய மாமனார் அவர்கள், கண்ணியத்திற்குரிய என்னுடைய தந்தையார் மற்றும் அவர்களுக்கு இவங்க மாமா அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, கண்ணியப்படுத்துகிறார்கள். இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், இப்படியாக நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஹதரத் அவர்களுடைய தலைமையுரை சிறப்புரைக்கு பின்பாக நம்ம சுருக்கமாக முடித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பான பகுதிக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையினுடைய
1வது ஜும்ரா, 2வது ஜும்ரா, 3வது ஜும்ராவுடைய புதுக்கோட்டை மாவட்டம் கரப்பக்குடி அல்-பத்ரியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வராக, என்னுடைய உஸ்தாதுடைய மாமனாராக, என்னுடைய உஸ்தாதுடைய ஆசிரியராக, இன்றைக்கு சம்பந்தியாக நிகழ்ச்சிக்கு தலைவராக வீற்றிருக்கிறார்கள். இப்பொழுது கண்ணியத்திற்குரிய புதுக்கோட்டை மாவட்ட அரசு ஹாசியா இருக்கக்கூடிய அல்லாமா சதகத்துல்லா உலக ஹதரத் அவர்கள் இப்பொழுது தலைமையுரை ஆற்றுவார்கள். அடுத்ததாக ஹதரத் அவருடைய சிறப்புரை நடைபெற இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மிக சுருக்கமாக பேச வேண்டும் என்பதற்கு தலைவராக போடுவது. எல்லா இடத்திலும் எல்லா பட்டமளிப்போட அத்தனையிலும் நம்ம கொஞ்சம் அனுபவத்தில் வயசுல கூட இருக்கிறதுனால ஒரு கண்ணியப்படுத்தி தலைவராக போடுவார்கள். அப்படின்னா குறைவாக பேசி நிறைவான கருத்து வாழ்த்து. அல்ஹம்துலில்லாஹ். நேரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற நம்முடைய விஞ்ஞான மேதை அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே தன்னுடைய கருத்துக்களை ஞான பாட்டைகளே செலுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாட்டை இருக்கிறது. இது ஞான பாட்டை. அதை நாம் அனைவரும் கேட்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமான கருத்துக்கள். 1973 கரம்பக்குடியில் நான் பட்டம் பெற்றவுடன் அங்கு சேர்ந்தேன். இன்று வரைக்கும் அங்குதான் இருக்கிறேன். 73 இன்று வரைக்கும் முதல்வனாக இருக்கிறேன். ஹிதமத் பணியில் இருக்கிறேன், சமுதாய பணியில் இருக்கிறேன், சமூக பணியில் இருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தில் சோசியல் ஒர்க்கு தான் வேணும். எனவே நடமாடிக் கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வயசை நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள். கரம்பக்குடியும் மற்ற அந்த மாவட்டம், அந்த பகுதி அத்தனையிலும் தீனுடைய சேவை. அந்த பாட்டையில் அந்த கல்லூரியிலே என்னுடைய பாசத்திற்குரிய மாணவராக பல மாணவர்கள் அதிலே இப்பொழுது வாழ்த்து பெறுகிறாரே அவரே என்னிடத்தில் மாணவர். மாணவர் என்றால் அதாவது சொல்வார்கள் விளையும் பயிர் முளையிலே என்று சொல்வார்கள். அதுபோல பல மாணவர்கள் பல தலைமையிலே வந்தார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் ஏதோ ஒரு நாட்டத்தை வைத்தான். சிறந்த மாணவர், சிறந்த ஒரு ஞானம் உள்ளவர், அமைதியானவர், குரல் வளம் மிக்கவர். அந்த சிறு பிராயத்திலேயே அடியே அந்த கல்லூரியினுடைய முதல்வன், ஆசிரியர் அத்தனையும் நாம் தான். இன்றைக்கு பரிணாம வளர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளியினுடைய இமாமும் நான் தான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை மாணவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு கிராமம் கிராமமாக பயணித்து பயான் செய்து தட்டி எழுப்பக்கூடிய நேரம் செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எனக்கு நான் இமாமத்து எல்லாம் செய்கிற போது எனக்கு அடுத்தபடியாக நாயிபாக உதவியாக இந்த மாணவர் தான் இமாமத்து செய்தார். குரல் இந்த மாணவரை சிறு பிராயத்திலேயே கரம்பக்குடியிலே நான் அறிமுகம் செய்து கரம்பக்குடி மக்கள் எல்லாம் மிக சிறப்பான முறையிலே அவரை அந்த மாணவரிடத்திலே நெருக்கம் கொண்டார்கள்.
நான் எங்காவது வெளியே சென்று விட்டால் அவர்கள் தான். கூமாப்பட்டி அது எனக்கு மிக உறவான ஒரு ஊர். அங்க இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கல்லூரிகள் மிக குறைவு. கடைநல்லூர் ஃபைசுல் அன்வாருடைய மதரசா ஆரம்பிக்கப்படவில்லை. அந்த ஹஸரத்துக்குள்ள அவர்கள் எனக்கு ஞான மானசீகமான உஸ்தாத் மர்ஹூம் ஷைகுனா யூசுப் அன்சாரி ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதரசா அங்கு இல்லாத காலம் கூமாப்பட்டியிலிருந்து அந்த பகுதியிலிருந்து கடற்கரை பகுதியிலிருந்து அத்தனை பேரும் கர்ப்பக்குடிக்கு தான் படையெடுத்து வருவார்கள். அந்த நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா இவர்களை எனக்கு நாயிபாக உதவியாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்தார். காலப்போக்கிலே நிறைய சொல்லலாம். காலப்போக்கிலே நான் சம்பந்தம் தேடுகிற போது என்னுடைய ஒரே மகன் அற்புதமான பிள்ளை. அந்த மகனுக்கு வரன் தேடி கொண்டிருக்கிறோம். பல இடத்திலிருந்து வருகிறது. அவர் படித்தவர், வேலை வாய்ப்பில் இருக்கிறார், சிறந்தவராக இருக்கிறார். எங்கள் குடும்பம் சிறந்ததாக இருக்கிறது. புதுக்கோட்டையிலே வீடு கட்டியிருக்கிறோம். அங்கிருந்து படையெடுக்கிறார்கள் வரன். ஆனால் எதற்கும் நாங்கள் அசையவில்லை. எந்த ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நமக்கு தோதுவான ஒரு சம்மதத்தை அல்லாஹ் தஆலா அமைத்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் தேடுகிற போது என்னுடைய மாணவருடைய பிள்ளையான ஒரே மகள், அதை நாங்கள் என்னுடைய மகனுக்கு நாங்கள் திருமணம் செய்து இன்று வரையும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் பரக்கத்தாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், காஜி பொறுப்புக்கு வந்ததுக்கு பின்னாடி என்னென்ன நடக்கிறது என்பதை எல்லாம் காஜிகள் புரிகிறார்கள். குடும்பத்திலே வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீன் இல்லாத காரணத்தினால் தான் ஏற்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தீன் இல்லை, அங்கு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் அங்கு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. சம்பந்திகளுக்கு மத்தியிலே ஈகோ ஏற்படுகிறது. கணவன் மனைவி நன்றாக இருப்பார்கள், ஆனால் சம்பந்திகள் ஈகோ பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகள் அத்தனைக்கும் மூல காரணம் தீன் இல்லாத காரணத்தினால்தான். எனவே தீன் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அவர்கள் நிம்மதியாக நிச்சயமாக வாழ முடியும் என்பதற்கு இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். அடிக்கடி நான் சொல்வதுண்டு, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலமாவு உம்மத்திக்கு அம்பியாயி பனி இஸ்ராயில். பனி இஸ்ரவேலருடைய நபிக்கு சமமானவர்கள் என்னுடைய சமுதாயத்தில் உள்ள உலமாக்கள். அப்படியானால் இவருடைய சேவை என்ன? நான் அடிக்கடி சொல்கிறேன், சாதாரண ஆளுமை கூட நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. 2 வீடு 3 வீடு இருக்கிறது, அங்கும் சென்று அங்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, அந்த தீனை அந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிறார் ஒரு ஆளு. எனவே ஆலிம்கள் மூலமாகத்தான் மக்தப் வளர்கிறது. இன்றைக்கு நாம் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம், தீனிலே இருக்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஆலிம்கள் மூலமாக. இந்த விழா ஆரம்பித்ததற்கு பின்னாடி, விழாவை விளம்பரம் செய்ததற்கு பின்னாடி பல ஆலிம்கள், எங்களுடைய மதரசாவில் பணியாற்றக்கூடிய ஷாஹுல் அமீர் பிலாலி உள்பட, புதுக்கோட்டை சிராஜ் முனீர் அரபிக் கல்லூரியிலே பேராசிரியராக, முதன்மை பேராசிரியராக இருக்கக்கூடிய உஸ்தாத், இவர்களெல்லாம் சொல்கிறார்கள்,
உங்களிடத்தில் தான் படித்தோம், எங்களுடைய ஆசிரியருடைய விழாவிற்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னார்.